हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। ராதே கிருஷ்ணா சகீஸ், இன்றைய தினம் நாம் பார்க்க போகிறது கோவர்தனத்தில் இருக்கிற அந்த பிரக்கட் அப்படின்னு சொல்லிட்டு, அதை இன்னொன்று என்ன சொல்கிறா அப்படின்னா கோபால் ராயனுடைய பிரக்கட் ஸ்தலி. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சைத்தன்ய மகாபிரபுவனுடைய பரமகுரு ஸ்ரீ மாதவேந்திரபுரி சுவாமிகள். இந்த ஸ்ரீ மாதவேந்திரபுரி சுவாமிகள் இப்படி ஸ்ரீவனத்துக்கு யாத்திரையாக வந்துட்டுருக்கும்போது இந்த கோவர்தனகிரியினுடைய சமீபத்துக்கு வந்தார். அந்த மனோகரமான காட்சிகள், அந்த இனிய சூழல், இதெல்லாம் பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுத்து. உடனே அவர் என்ன பண்ணார், அந்த கோவர்தனத்துக்கு பக்கத்துலேயே அப்படியே ஒரு மரத்தடியில் தங்கி இருக்க ஆரம்பித்தார். அங்கேயே தன்னுடைய ஜபம், தன்னுடைய கீர்த்தன் எல்லாம் பண்ணிட்டு அப்படி இருந்துகிட்டே இருந்தார். அப்போது அவருக்கு ரொம்ப இந்த கிரிராஜ் இங்கே இருக்குது, ஆனால் அந்த கிரிராஜ் தரன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு மீதி நேரத்தில் தேடிண்டே இருந்தார். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த பெரிய பரிக்கிரமா போகிறோம் இல்லையா, அந்த பாதையில் ஒரு 2.5 கிலோமீட்டர் முன்னாடி ஜத்திபுரா அப்படின்னு சொல்லிட்டு, அது இப்போ பேர் ஜத்திபுரான்றது. முன்னாடி காலத்தில் எத்திபுரா அப்படின்னு தான் அந்த இடத்த சொல்லின்னு இருந்தா. காரணம், இவர் எத்தி, அதனால் இவர் அங்கே உட்காந்து தபஸ் பண்ணிட்டு அங்கே இருந்ததுனால அந்த இடத்துக்கு பேரே எத்திபுரான்னு இருந்தது. காலப்போக்கில் அது மாறி ஜத்திபுரான்னு ஆயிடுத்து. சாக்ஷாத் இந்த ஸ்ரீமான் மாதவேந்திரபுரி சுவாமிகள் அங்கே தங்கினதுனாலேயே தான் அந்த இடத்துக்கு பேர் எத்திபுரான்னு வந்தது. அப்போது அந்த கிரிராஜ சுற்றி இருக்கிற கிராமங்கள்லாம் அப்போ ராஜபுத் குடும்பங்கள் வசிச்சுன்னு இருந்தது. இந்த கிரிராஜ் பரிக்கிரமா அப்படின்றது அப்போது அவ்வளவு பிரசித்தம்லாம் கிடையாது. ராதா குண்ட், கிருஷ்ண குண்ட் அதெல்லாம் அப்போ கண்டுபிடிக்கப்படவே இல்லை. அது சைத்தன்ய மகாபிரபு வந்தாவிட்டு தான் அதெல்லாம் கண்டுபிடிச்சு அதில் நிர்மாணம் பண்ணார். இப்போது மாதவேந்திரபுரி அங்கே நிவாசம் பண்ணிட்டு தன்னுடைய நியமத்தையும் தபஸையும் தொடர்ந்தார். இவர் தருதல வாசகா கரதல பிக்ஷகா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரத்தடி தான் வாசம் பண்ணின்னு இருப்பார். இவர் எங்கேயும் போய் யார்கிட்டையும் எதுவும் யாச்சிக்கலாம் மாட்டார். அயாச்சித விருத்தி தான். அதனால் யார் என்ன கொண்டு கொடுத்தா ஸ்வீகரிச்சுப்பார். இல்லைனா பகவானுடைய பிரேமையிலேயே அழுது பகவானையே ஜபம் பண்ணிட்டு அப்படியே காலக்ஷேபம் பண்ணிட்டு இருந்தார் அங்கே. அப்போது ஒரு நாள் ராத்திரி பகவானுடைய கனவுல ஒரு நாள் இவர் தபஸ் பண்ணிகிட்டே இருக்கார். அந்த சமயத்தில் ஒரு கோபால பையன் அங்கே வந்தான். ஒரு கோபால பையன் அங்கே இவருண்ட பாபா, ஏ பாபா அப்படின்னு சொல்லிட்டு இவரை கூப்பிட்டான். உடனே இவர் என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்த்தார். ஒரே கருப்பாக இருக்கான். ஒரு 10 வயசு பையன் கையில் பால் பாத்திரத்தை வச்சு நின்றுட்டு இருந்தான். உடனே ஆனால் கருப்பாக இருந்தாலும் அவனுடைய அங்க காந்தி அவர் அப்படியே சுண்டி இழுத்துது அவருடைய மனசை. அவனுடைய பிரகாசம், அவனுடைய சிரிப்பு எல்லாமே ரொம்ப கோபாலனே, சாக்ஷாத் கோபாலனே வந்துட்டானோ அப்படின்ற மாதிரி இருந்தது. அவன் என்ன பண்ணா, பாபா நீங்கள் ஏன் இப்படி பசியோடு உட்காந்துட்டு தினம் ஜபம் பண்ணிட்டு இப்படி இருக்கேளே, எங்கள் அம்மா இந்த பக்கமாக வருவா, தண்ணி எடுத்துன்னு போகிறதுக்குன்னு இங்கே வருவா. அப்போது நீங்கள் தினம் இங்கே உட்காந்து ஜபம் பண்ணுறதை பார்த்தா எங்கள் அம்மா சொன்னால் இந்த பாலை எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு வா அப்படின்னு கொடுத்தா. சரி, நான் இங்கே பசியோடு இருக்கேன் அப்படின்றது உங்கள் அம்மாவுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டார். சிரிச்சார். உடனே அவன் சொன்னான், எங்கள் வீடு இங்கே தான் பக்கத்தில் இருக்குது, நாங்கள் இந்த கிராமத்தை சேர்ந்தவாள் தான், அதனால் நாங்கள் தண்ணி எடுக்கிறதுக்கு இங்கே தான் ஆகணும். அப்போ எங்கள் அம்மா பார்த்ததுனால எங்கள் அம்மா இப்போ எங்கிட்ட பாலை கொடுத்து அமிச்சு உங்ககிட்ட கொடுக்க சொன்னால். சரி, எனக்கு இன்னும் நிறைய ஜோலி இருக்குது, மாட்டெல்லாம் எடுத்துன்னு போய் கட்டணும், நிறைய வேலை இருக்குது, அதனால் நான் கிளம்பி போயிட்டு வரேன், நீங்கள் பாலை குடிச்சிட்டு நீங்களே வச்சுக்கோங்க அந்த பாத்திரத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான். உடனே இவருக்கு ஒன்றுமே புரியல.
அவன் வந்தது, நின்னது, பேசினது, சிரித்தது, அவனுடைய அங்க காந்தி எல்லாமே அப்படியே அவரை ரொம்ப மயக்கி போட்டுட்டு, உடனே இவர் என்ன பண்ணார், அந்த பாலை குடித்தார். ஆஹா, இது நாள் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு பாலை குடித்ததே கிடையாதே, இது என்ன அப்படி ஒரு அபூர்வமான ருச்சி இந்த பாலில். அதோடு இல்லாமல் தேகம் பூரா அப்படியே ரொம்ப சக்தி வந்த மாதிரி அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவருடைய மனசு ரொம்ப மகிழ்ச்சியினுடைய எல்லைக்கே போயிடுத்து. அவனுடைய திருமேனி, அவன் சிரித்தது எல்லாம் அவருடைய மனசில் ஒரு ஆழ பதிஞ்செடுத்து. இதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணார், அந்த பாலை குடிச்சிட்டு அந்த பாத்திரத்தை அங்கேயே வச்சுட்டு இவர் பாட்டுக்கு திரும்பி மறுபடியும் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இந்த பையன் வருவான் 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 வருவான், திரும்பி பார்ப்போம் அப்படின்னு ஆசையாக இருந்து அப்படியே ராத்திரி தூங்கியும் போயிட்டார். அப்போது அந்த பையன் கனவுல வந்தான். அவன் சொன்னான், அதே பையன்தான். இப்போ அந்த பையன் சிரிச்சுட்டே சொன்னான், சுவாமி, நான் உங்களை தான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டுருக்கேன், நீங்கள் வந்தது நல்லதாச்சு. காலையில் உங்களுக்கு பால் கொடுத்தேனே, அது வேறு யாரும் இல்லை, நான் தான் சாக்ஷாத் கோபாலன் தான். நீங்கள் உட்காந்துட்டுருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு புதர் இருக்குது, அதுக்கு அடியில் நான் ரொம்ப வருஷமாக அப்படியே கிடக்கிறேன். இந்த முஸ்லீம்களினுடைய ஆதிக்கம் ரொம்ப பெருசாக போய் அதனால் அங்கே இருக்கிற பூசாரிகள்லாம் பயந்துட்டு என்னை இந்த புதருக்கு அடியில் ஒழிச்சு வச்சுட்டு அவள்லாம் ஓடி போயிட்டா. அந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் இங்கே தான் அடியில் விழுந்து கிடக்கேன். இப்போ நீங்கள் என்னை எடுத்து விதிப்படி பூஜை பண்ணுங்கோ. நான் ரொம்ப நாளாக ஆகாரம் இல்லாமல் இருக்கேன். நான் தான் கிரிதாரி, என் பேர் கோபால். அதனால் நீங்கள் என்னை திரும்பியும் பிரதிஷ்டை பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிகளோட கையை பிடிச்சுட்டான். அப்படியே அப்படியே திடுக்கிட்டு எழுந்தார். அதுக்கப்புறமா பார்த்தா நிஜமாகவே நின்றுட்டுருக்கான். உடனே அவன் என்ன பண்ணா, அந்த புதர் எங்கே இருக்குது, அந்த இடம் கரெக்டாக எந்த இடம் எல்லாத்தையுமே அவரோட கையை பற்றிண்டு அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் காண்பிச்சான். அப்போது புரிஞ்சுட்டார். அதுக்கப்புறமா அவன் ஓடி போயிட்டான். இதுக்கப்புறமா என்னாச்சு, இவர் காலை விடிஞ்ச உடனே கிராமத்து ஜனங்கள் அத்தனை பேரையும் கூப்பிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்லி அந்த கோபாலன் எந்த இடத்த காண்பிச்சு கொடுத்துட்டு போனானோ அந்த இடத்த தோண்ட சொன்னார். அப்போது ரொம்ப நாள் ஆயிடுத்து. அந்த எல்லாம் தோண்டி எடுத்த விட்டு பார்த்தானா, ஷியாமள வர்ணம் மோகனமான அந்த மூர்த்தி, அந்த விக்கிரகம் அது அப்படியே வெளியில் வந்தது. உடனே மாதவேந்திரபுரி என்ன பண்ணார், சரி ஒரு கல்லை எடுத்து போட சொன்னார். ஒரு பீட்டம் மாதிரி பெரிய கல்லாக போட்டு அது மேலே இந்த பகவானை ஏழை பண்ணி நிற்க வச்சுட்டு அந்த கிராமத்து ஜனங்களெல்லாம் என்ன சொன்னார், நீங்கள்லாம் போய் அந்த மான்சி கங்காலேருந்து ஜலத்தை எடுத்துன்னு வாங்கோ அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் விதிப்படி அந்த சுவாமிக்கு பாலபிஷேகம் ஜலாபிஷேகம்லாம் பண்ணி அதுக்கப்புறமா எல்லாம் அவாவா ஆற்றுக்கு ஓடி போய் ஒருத்தன் சந்தனம் கொண்டு வரான், ஒருத்தன் நைவேத்தியம் பண்ணிட்டு வரான், ஒரு புஷ்பம் பறிச்சுட்டு வரான், பழங்களை பறிச்சுட்டு வரான். அப்படி எல்லாம் அங்கே அப்படியே குமிஞ்சிடுது. ஏன்னா பகவானுக்குன்னா எல்லாம் தானே சேர்ந்துருமே. அப்படி பகவானுக்கு எல்லா அபிஷேகங்கள் ஆராதனைகள்லாம் பண்ணி தொடச்சி விட்டு அழகாக சுகந்தமான சந்தனத்தினால சரீரம் பூரா தடவி விட்டு அப்புறம் புஷ்பங்கள்னால் அலங்காரம் பண்ணி அதுக்கப்புறம் இந்த நிவேதனங்கள்லாம் அவனுக்கு வச்சு அப்படி அதுக்கப்புறமா சுவாமிகள் என்ன பண்ணார், எல்லாம் முடிஞ்சவுடனே அவளுக்கெல்லாம் பிரசாதத்தை எடுத்து விநியோகம் பண்ணிவிட்டு சுவாமிகள் சொன்னார், இந்த மாதிரி எனக்கு அன்னக்கூட உற்சவம் பண்ணணும்னு இருக்குது, அதனால் நீங்கள் எல்லாம் அவாவா ஆற்றுல என்னென்ன சமைச்சு எடுத்துட்டு வரையலோ அது எல்லாத்தையும் அவளுடைய விருப்பப்படி அவளுடைய சக்தியை அனுசாரம் எல்லாத்தையும் கொண்டு வாங்கோ அப்படின்னு சொன்ன உடனே ஜனங்கள் எல்லாம் நிறைய ராஜபுத்து பிராமணர்லாம் இருந்தா. அப்போ அவள்லாம் என்ன பண்ணா, உடனே அந்த கட்டளையை அவர் பேசினதை அப்படியே தலைமையில் வகிச்சுட்டு அவெல்லாம் அவாவா வீட்டுக்கு போய் குடங்குடமாக பாலை எடுத்துன்னு வரா, தயிர் எடுத்துன்னு வரா, நெய் எடுத்துன்னு வரா. அதுக்கப்புறமா இடையர்கள்லாம் என்ன பண்ணா, அவாவா வீட்டு பால், அரிசி, பருப்பு எல்லா போஜன பதார்த்தங்கள் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்த உடனே தன பிராமண ஸ்திரீகளும் வரிசையாக அடுப்பு மூட்டினாலாம். அந்த அழகே அழகு அப்படின்றார் மகாராஜ். வரிசையாக அடுப்பு மூட்டி அத்தனை பிராமண ஸ்திரீகளும் உட்கார்ந்துட்டு அத்தனை வியஞ்சனங்களையும் அவாவாளுக்கு தெரிஞ்ச மாதிரி அவாவாளுக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் அந்த வியஞ்சனங்களை வச்சு அப்படி ஒரு
ஏகப்பட்ட பதார்த்தங்கள் பண்ணி அப்படி இறக்கினாலாம் பக்தி ஸ்ரத்தையோட. அதை அத்தனையும் எடுத்துட்டு வந்து பகவானுக்கு அந்த பலவித பக்ஷணங்கள், பலவித ஆகாரங்கள், பலவித சட்னி. இன்றைக்கும் சப்பன் போகில் சட்னிலாம் உண்டு. அது மாதிரி பல ஸ்வீட் சொல்ல முடியாது, லட்டு, குலாப் ஜாமுன், பால்கோவா, மால்புவா, கேசரி, அப்படி பலவிதமான நூற்றுக்கணக்கான பாத்திரங்களில் அப்படி பண்ணி எடுத்துன்னு வந்து குமிச்சுட்டா அத்தனை ஜனங்களும். இது எல்லாம் யார் பண்ணுறது? சாக்ஷாத் கோபாலன். அவனுடைய விருப்பம் அல்லவா இதெல்லாம். அதனால் எல்லா ரசமான பதார்த்தங்களாக எல்லாரையும் வச்சு அவனுடைய சாமர்த்தியத்துக்கு தகுந்த மாதிரி அதெல்லாத்தையும் பண்ண வச்சு அதெல்லாத்தையும் மாதவேந்திரபுரி சுவாமிகள் சர்வத்தையும் பகவானுக்கு போக் பண்ணி, அது எத்தனை நாளாக அவன் பகவான் பசியோடு இருந்தானோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அத்தனையும் பண்ணி நிவேதனம் பண்ணி அதுக்கப்புறமா அத்தனையும் பகவான் காலி பண்ணிட்டானான். உடனே ஜனங்கள்லாம் என்னடா பிரசாதம்னு கொஞ்சம் கூட இல்லையே அப்படின்னு நினைக்கும் போதே பகவானுடைய ஹஸ்தம் அந்த பாத்திரங்கள் மேலே பட அந்த பாத்திரங்கள்லாம் திரும்பி எதில் என்னென்ன இருந்ததோ அதெல்லாம் திரும்பி அப்படியே நிறைஞ்சு போயிடுதான். அப்புறம் அந்த பிரசாதத்தை ராத்திரி வரைக்கும் வந்தவா அத்தனை பேருக்கும் ஸ்ரீமான் மாதவேந்திரபுரி சுவாமிகள் அத்தனை பிரசாதத்தையும் அந்த இடையர்களுக்கு, கோபால பசங்களுக்கு, அந்த பிராமண ஜனங்களுக்கு, அந்த பிராமண பத்திரிகளுக்கு எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுறார். இப்படி வந்தவா அத்தனை பேருக்கும், தரிசனத்துக்கு வந்தவா அத்தனை பேரும் வயிறு நிறைய சாப்பிட்டு போயின்னு இருக்கா. கடைசி வரைக்கும் ராத்திரி வரைக்கும் வந்தவா அத்தனை பேருக்கும் அந்த பிரசாதம் ஏமாறாமல் ஏதோ கிடச்சிட்டே இருந்தது. இப்படி அன்னக்கூட உற்சவத்தை ரொம்ப அற்புதமாக பண்ணி சுவாமிகள் அங்கே உற்சவத்தை பண்ணி முடித்தார். மாதவேந்திரபுரி சுவாமிகள்ன்றது நம்ம பக்தமாலா சரித்திரங்கள் போட்டிருக்கோமே ஃபஸ்ட்டு பார்ட்டு, அதில் மாதவேந்திரபுரி சுவாமிகளுடைய சரித்திரத்தை ரொம்ப விரிவாக போட்டிருக்கோம். அதை நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். இப்படி பிரகடனமானவன் தான் இந்த கோபால். மேலே கோபால் ராய் மந்திர்னு இருக்குது. அடுத்தது அது அந்த கோபால் ராய் மந்திரில் அது ரொம்ப விசாலமான மந்திர். அந்த மந்திரில் இந்த கோபால விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணார். அந்த கோயில் கட்டினா இந்த ராஜ்புத் அவெல்லாம் சேர்ந்துட்டு பக்கத்துலேருந்து ஒரு மகாராஜ் ராஜா ஒருத்தன் வந்தான். அவன் எல்லாத்தையும் கட்டினான். ஆனால் இந்த ஸ்ரீநாத் துவாரால தான் இப்போத்துக்கு இந்த கோபாலன் அவன் அங்கே இருக்கான். அஷ்டயாம சேவைகளும் அவனுக்கு அங்கே நடக்கிறது ஸ்ரீநாத் துவாரால, குஜராத்தில். ஆக அவன் அங்கே போயிட்டான். ஸ்ரீநாத் துவாரால தான் இப்போவும் இருக்கான். இதுதான் கோபால் பிரகடஸ்தலியினுடைய விவரங்கள். இந்த கோபால் ராய் மந்திரும் இப்போவும் இருக்குது. ஆனால் அது மலை மேலே இருக்கிறதுனால கௌடிய பக்தர்கள்லாம் அந்த மலை மேலே காலை வச்சு ஏறுறது இல்லை. மேலும் பிரதி விக்கிரகம் தான் இப்போ அங்கே இருக்கிறதா கேள்வி. இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கௌரி குண்டு. இந்த கௌரி குண்டுன்றது இந்த சங்கர்ஷ்ண குண்டத்துக்கு கிழக்கில் இருக்குது. ரொம்ப அழகான இடம். இங்கே சந்திராவளி கௌரி பூஜை செய்யும்போது இந்த சக்கிகளோடு இங்கே கிருஷ்ணனை சந்திக்கிறதுக்குன்னு வரா. இங்கே நிறைய கதம்ப மரங்கள் சூழ்ந்த அதுக்கு பக்கத்தில், அதாவது இந்த கௌரி குண்டுக்கு மேற்கில் நீர்குண்டம் அப்படின்றதும் இருக்குது. அதை ரோணக்ஷேத்திரம்னு இந்த இடத்த சொல்கிறா. இங்கே இந்த இடத்துல தான் கிருஷ்ணன் இந்த கதம்ப மரம் நிறைய இருக்கும், பலாச மரம் இதெல்லாம் இருக்கும். அதனால் தொன்னம் பண்ணி அதில் தயிர் வெண்ணெயெல்லாம் வச்சுண்டு அந்த குழந்தைகளோடு சாப்பிடுவானாம். இப்போவும் இந்த மர இலைகள் தொன்ன மாதிரி தான் காணப்படுறது. ஆனால் ஒரு மரம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்வி. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அப்புறம் ரூபகோஸ்வாமி தன்னுடைய நூலான விதக்த மாதவத்தில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, ஸ்ரீ ராதாவுக்கு கணவன் உண்டு. அவரோட பேர் அபிமன்யு அப்படின்றா. அவர் கண்ணனிடந்து ராதாவை மதுரைக்கு அழைச்சிச்சு கூட்டின்னு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பௌர்ணமாசிக்கிட்ட வந்தான். வந்தவுடனே பௌர்ணமாசி சொன்னால் இல்லை, மதுராக்கெல்லாம் அவளை அழைச்சிட்டு போக வேண்டாம் அப்படின்னு சமாதானம் சொல்லி, அப்புறம் அபிமன்யு ராதாவை இந்த கௌரி குண்டுக்கு போய் இந்த கௌரி பூஜை பண்ணபடி சொல்ல, அவள் ஏன்னு கேட்க, அதுக்கு சொன்னால் இந்த மாதிரி சந்திராவளி ரொம்ப செல்வந்தனா, அவள் ரொம்ப பணக்காராளாக இப்படி இருக்கானா அதுக்கு காரணம் கௌரி பூஜை தான். அதனால் நீயும் கௌரி பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அப்போ ராதா கௌரி பூஜை பண்ணுறதுக்காக போகும்போது வழியில் கனையா அதெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு வழியை மறிக்கிறான். அப்போ ராதை போய் பூலாம் எடுத்துன்னு வரத்துக்காக அப்படி போகிறா. அப்புறம் அங்கே வழியில் பத்மான்ற கோபியை பார்க்குறான்.
இந்த அபிமன்யும் இந்த ராதையும் கண்ணனும் கௌரி கோயிலில் இருக்கிறதா கேள்விப்பட்டு அபிமன்யு அந்த கோயிலுக்கு ஓடி வரான். அப்போது கிருஷ்ணன் என்ன பண்ணுறான், அம்பாள் மாதிரியே புடவையெல்லாம் கட்டிண்டு அந்த கௌரி சிலையை மறைச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டான். அப்போது ராதா என்ன பண்ணா, அவள் பாட்டுக்கு ஏதோ புஷ்பங்கள்லாம் கையில் வச்சுட்டு பறிச்சுன்னு வந்தா இல்லையா, அதை வச்சுன்னு அப்படி பூஜை பண்ண அபிமன்யு வந்தான். அப்போ கௌரி தேவி சாக்ஷாத் யார், கிருஷ்ணன் தானே அங்கே உட்காந்துட்டு இருக்கிறது. அவன் சொன்னான், இந்த பிருந்தாதேவி மூலமாக அவனோட தலையை கம்சன் 2 நாளில் வெட்ட போகிறான் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ராதா நீ தான் உபகாரம் பண்ணணும் அப்படின்ன உடனே அதுக்கு கிருஷ்ணன் சொன்னால், அப்போ உடனே ஒன்று நான் சொல்கிறத கேளு, இந்த ராதை பிருந்தாவனத்தை விட்டு போகவே கூடாது, அவள் இங்கேயே தான் இருக்கணும், இங்கேயே இருந்து அவள் என்னை ஆராதனை பண்ணா அப்படின்னா நான் அவளை காப்பாற்றுறேன். அதுக்கப்புறமா அபிமன்யு இந்த மதுராவுக்கு போகணுன்ற அந்த திட்டத்தை கைவிட்டான். இந்த கௌரி குண்டில் ராதை இங்கே பூஜை பண்ண மாதிரி ஐதீகம். கண்ணன் கௌரி தேவியாக உட்காந்துட்டு இந்த லீலை இந்த ஊர் விரஜவாசிகள் இப்போவும் ஸ்மரிச்சுன்னு சிரிக்கிறா. இந்த அந்யோர்னு ஒரு கிராமம் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த கிராமம் போகும்போது இந்த சங்கர்ஷண குண்டத்துக்கு அடுத்தது இதுதான் வரும், இந்த கௌரி குண்டு தான் வரும். இதுதான் இந்த கௌரி குண்டினுடைய விவரம். அடுத்ததாக இந்த சுரபி வனம் அப்படின்னு சொல்கிறா. சுரபி வனம், சுரபி குண்டம் எல்லாமே இந்த சுரபி குண்டம் அப்படின்றது கதம்ப வனத்தில் இருக்குது. அந்த இந்திரன் இந்த விரஜத்துலலாம் முசலமாக அந்த மழையை பொழிவிச்சு பகவானுக்கு அபராதம் பண்ணுறான் இல்லையா. அப்போது கிருஷ்ணன் கோவர்தனத்தை ஏந்தி அந்த 7 நாட்கள் எல்லாம் பண்ணும்போது எல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அப்போது சுரபியை அங்கேருந்து பகவான் இந்திரன் அழைச்சிண்டு அந்த இடத்துல அந்த பாலையே அது அப்படியே பொழியறது இல்லையா, அதில் தானே பகவான் ஸ்நானம் பண்ணுறான். அந்த சுரபி அது ஸ்துதி பண்ண இடம் இந்த சுரபி குண்டம். இதுக்கு அடுத்தது இந்த கிருஷ்ணனை இந்த காமதேனுவும் இந்திரனும் சேர்ந்து அபிஷேகம் செஞ்ச வனம் தான் சுரபி வனம். அதுக்கு நடுவில் தான் அந்த கோவிந்த குண்டு இருக்குது. நீப்பகுண்டத்தை பார்ப்போம். இந்த நீப்பகுண்டத்தினுடைய கரையில் பல கதம்ப மரங்கள் இருக்குது. இங்கெல்லாம் அந்த இடைய சிறுவர்களோடு சேர்ந்துட்டு கிருஷ்ணன் கண்ணாமூச்சி ஓடி விளையாடுறது எல்லாம் விளையாடின இடம். அந்த இலைகள்லாம் பார்த்தெல்லாம் இன்றைக்கும் தொன்னை மாதிரி இருக்குமா. அதனால் இங்கே மாடெல்லாம் மேய்ச்சின்னு மத்தியானம் சாப்பிடும்போது அந்த இலைகள்லாம் பறித்து அதில் தான் அந்த தயிர் வெண்ணெய் அதெல்லாம் வச்சுட்டு அந்த தொன்னை மாதிரி இருக்கிற அந்த இலைகளை அவள் உபயோகப்படுத்துவாளாம். ஆனால் இப்போ ஒரே ஒரு மரம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. இது கோவிந்த் குண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கும் அந்த ரோடுக்கும் பக்கத்தில் இடையில இருக்குது இது. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மதன் மோகன் மந்திர். அங்கே மதன் மோகன் ஒரு சுந்தரமான விக்கிரகம் இருக்குது. இந்த கோவிந்த் குண்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது இந்த மதன் மோகன் மந்திர். தரிசனம் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது கோவிந்த் குண்டு. கோவிந்த் குண்டை இப்போ பார்ப்போம். இந்த கோவிந்த குண்டம் அந்த வரலாறு பகவான் கோவர்தனத்தை கொடையாக பிடிச்சு அந்த கோபியர்களை கோக்களை எல்லாரையும் காப்பாற்றினான் இல்லையா. அந்த வியாஜத்தில் இந்திரனை மானபங்கப்படுத்தினான். 7 நாளுக்கு அப்புறமா இந்திரன் தன்னால் ஏற்பட்ட அந்த தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கறதுக்காக வரும்போது அப்போது தேவகுரு பிரகஸ்பதி கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி அவர்கிட்ட என்ன பண்ணுறதுன்னு கேட்க, அவருடைய ஆக்ஞையினால் பகவானுக்கு எதிரில் நீ போகும்போது, அதாவது காமதேனுவை முன்னிட்டு அவளுடைய வாலை பிடிச்சிண்டு நீ போய் நின்னாதான் அவனுடைய கோபம் தனியும். ஏன்னா அவனுக்கு பிராணன் கோமாதா தான். எப்போ இவர் ஷமா கேட்குறதுக்கு வராரோ பிரகஸ்பதியினுடைய ஆக்ஞையினால் இந்த மாதிரி காமதேனுவை கூட்டிகிட்டு அந்த இதை பிடிச்சிட்டு வர. ஆனால் இந்திரன் வர வரைக்கும் பகவான் கிரிராஜை கீழே வைக்கலை. அன்றைய தினம் பிரபோதினி ஏகாதசி தினம். அன்னைக்கு இந்திரன் பயப்பட்டுண்டே அப்படி நிற்கிறான் அந்த வாழை பற்றிண்டு. அந்த கோமாதாவோட போனால் தான் அபராதம் மன்னிக்கப்படும்னு பிரகஸ்பதி வாக்கு கேட்ப, காமதேனும் கோமாதாவுடைய வலை பிடிச்சிண்டு 11 ஸ்லோகங்களினால் இந்திரன் ஸ்துதி பண்ணுறான். பகவானுடைய சரணத்தில் விழுந்து அழறான். இனி நான் உங்களுடைய சரணத்தை விட்டு போவே மாட்டேன் அப்படின்னு உடனே பகவான் உடனே மன்னிச்சிட்டார்.
ஸ்ரீபாகவதத்தில் வந்து பிரம்மாவும் தான் செய்த தவறை உணர்ந்து 40 ஸ்லோகத்தினால பிரம்மஸ்துதி பண்ணார். ஆனால் பகவான் அதை ஒன்றும் கணிசிக்கவே இல்லை. ஆனால் இந்திரன் வந்து இந்த இடத்துல 11 ஸ்லோகம்தான். ஆனால் பகவான் ரொம்ப ராசியாக ஆயிட்டான் இந்திரனுடைய அபராதம் பெருசு. ஆனால் என்ன அதில் ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது அப்படின்னா, அந்த பரிணாமம் என்ன ஆச்சு, அவன் பண்ண அபராதத்தினுடைய பரிணாமம் என்ன அப்படின்னா ரொம்ப மதுரமானது. 7 நாள் 7 ராத்திரி பகவான் பக்தனை அவன் ஒன்று சேர்த்து வச்சான். அந்த ஒரு காரணத்துக்காக பகவான் அவனை மன்னிச்சிட்டான். அப்போது இந்திரன் வந்து மனசார சொல்கிறான், இனிமேல் நான் இந்திரன் கிடையாது. இந்திரன் அப்படின்னா ராஜா, நான் வந்து ஒரு ஜூட்டா ராஜா தான், நான் போய் ராஜா தான், நான் உங்களுடைய சேவகன் தான், நீங்கள் தான் ராஜா, என்னை மன்னிச்சிடுங்கோ. இந்த இந்திர நாமத்தையும் இனிமேல் நீங்கள் தான் ஸ்வீகரிச்சுக்கணும், எனக்கு இனிமேல் இந்த நாமமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்வசரணாகதி பண்ணுறான். கோ அப்படின்னா இந்திரியங்கள். அப்போது நம்மளுடைய ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் எல்லாத்தையுமே அந்த ராஜாவான ஸ்ரீகிருஷ்ணனுக்கு அர்ப்பிதம் பண்ணணும். அர்த்தார்த்து நம்மளுடைய கைகள் கால்கள் சர்வ இந்திரியங்கள் இதனுடைய சுவாமி யார் அப்படின்னா கோவிந்தன் தான். சமஸ்த கோக்களுக்கும் இந்திரன் யார் அப்படின்னா அது கோவிந்தன் தான். அப்போ நம்ம சர்வேந்திரியங்களுக்கும் சுவாமி ஸ்ரீகிருஷ்ணன். அதனால் இந்த இந்திரியங்கள் அத்தனையுமே அவனுடைய சேவைக்காக தான் கொடுக்கப்பட்டது. ஆக சமஸ்த ஜீவாத்மாக்களின் இந்திரியங்களுக்கும் சுவாமி யார் அப்படின்னா சாக்ஷாத் நீங்கள் தானே. சமஸ்த கோமாதாக்களுக்கும் ரட்சகன் யாருன்னு கேட்டால் அது நீங்கள் தானே. அதனால் பகவானுக்கு தன்னுடைய ஐராவதத்தினுடைய தும்பிக்கையில் ஆகாஷ கங்கை ஜலம் கொண்டு வந்தார். அதனால் அந்த ஆகாஷ கங்கையினால் முதல்ல கங்கா ஜலத்தினால் அபிஷேகம் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த காமதேனு சுரந்த பாலால் க்ஷீராபிஷேகம் பண்ண அந்த குண்டம் அவன் இருந்த இடம் அப்படியே நிரம்பி பூச்சு. அதுவே இன்றைய தினம் கோவிந்த குண்டம் என்ற பெயருடையதாயிற்று. பகவானுடைய அபிஷேக ஜலத்தினால அவனுடைய சரணாமிருதம் தான் அது ஆக்சுவலாக. அதனால் நிரம்பியதுனால இந்த இடத்துக்கு கோவிந்த குண்டம் அப்படின்னு பேர். அப்புறம் அந்த கோமாதா சுரபியினுடைய கால் சரண ரஜ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து பகவானுடைய மஸ்தகத்தில் சாக்ஷாத் இந்திரனை திலக தாரணம் பண்ணானாம். கோவிந்த பட்டாபிஷேகம். அந்த கோவிந்த நாமத்தினாலேயே பகவானுக்கு ஸ்துதி. இப்படி ஸ்ரீபாகவதத்தில் விரிவாக இருக்குது. அப்புறம் அந்த சுரபி மாதாவும் ஸ்துதி பண்ணுற அதுவும் இருக்குது. அப்படி கோவிந்த குண்டம் அது வந்து என்ன அப்படின்னு கேட்டால், அப்போ அன்னைக்கு பாலால் நிரம்பித்தேன் அப்படின்னு இல்லை, இன்று இப்போது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி திரும்பி அதை புனருத்தாரணம் பண்ணியிருக்கா. அப்போது அது திரும்பியும் பாலால் நிரம்பித்தான் பூரா. அதே மாதிரி பெரிய பெரிய சந்நியாசிகள் சித்த பாபாக்கள் இவெல்லாம் அங்கே அந்த கரையில் உட்கார்ந்துட்டு ஜபம் பண்ணி அவளுடைய தபஸ் அங்கே பண்ணும்போது தானாகவே அந்த ஜலம் அப்படியே பாலாக மாறிடுமா சில க்ஷணங்களுக்கு. அது இப்போவும் பார்த்தவா ரஜத்தில் இருக்கிறவா இருக்கா. இதுக்கு நிறைய மகிமை உண்டு. மானசீ கங்காலையும் அதே மாதிரி திடீர்னு பால் தாரா வழியுமா அப்படியே. இப்படி நிறைய பக்த சரித்திரத்தில் இந்த மாதிரி பார்த்துருக்கோம். இது ரொம்ப சின்மய ரூபமானது. இதுக்கு அனந்த மகிமைகள் உண்டு. இங்கே வந்து சகல தீர்த்தங்களும் வாசம் பண்ணுறது ஐதீகம். அநேக மகான்கள் வந்து இங்கே தங்கிட்டு நிறைய பஜனை பண்ணியிருக்கா. சைத்தன்ய மகாபிரபு வந்து இங்கே ஸ்நானம் பண்ணி இந்த கோவிந்த சிலாவை அப்படியே மார்போடு அணைச்சிண்டு ரொம்ப நேரம் பிரலாபிச்சிருக்க. பிரஜரஜ் ஸ்நானம் பண்ணி தண்டவத் பரிக்கிரமா பண்ணி இதெல்லாம் பண்ணியிருக்கார் சைத்தன்ய மகாபிரபு. இங்கே வந்தபோது நித்யானந்த மகாபிரபு இவாளாவும் இந்த மாதிரி பண்ணியிருக்கா. இந்த 4 சித்த பாபாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரித்திரங்கள்லாம் போட்டிருக்கோம் பக்தமால் சீரீஸ் 1ல். அதில் வந்து இந்த சித்தபாபா 4 சித்தபாபாவனுடைய சமாதியுமே கோவர்தனத்தில் தான் இருக்குது. ரொம்ப விசேஷமான இடங்கள் பார்க்க வேண்டியது. இப்படி சைத்தன்ய தாஸ் அப்படின்னு ஒரு பாபா, அவருடைய சரித்திரமும் போட்டிருக்கோம். அவர் வந்து இந்த கோவிந்த குண்டனுடைய தீர்த்தக்கரையில் நியம சேவா அப்படின்றது வந்து இந்த கார்த்திகை மாதம் தாமோதர மாதத்தில் அவள் பண்ணுற வழக்கம். அது என்ன நியமம் எடுத்துக்கிறாளோ அதுலேயே இந்த ஒரு மாதம் பூரா இருப்பாள். அப்போது பண்ணுற ஸ்நானம், அப்போ பண்ணுற ஜபம் எல்லாமே பகவானுக்கு அத்தியந்த பிரியமானது.
இந்த பாபா சைத்தன்யதாஸ் பாபா வந்து ஒரே ஆசனத்தில் உட்காந்துப்பார். கார்த்திக் 1ஆம் தேதி அன்னைக்கு என்ன உட்கார்றாரே, அந்த ஒரு மாதம் பூரா அதே ஏக ஆசனம் எழுந்துக்கவே மாட்டார். அப்படி அந்த ஒரு கார்த்திக் மாதம் பூரா ஏக ஆசனத்தில் உட்காந்துட்டு பஜனை பண்ணுவார். அப்போது இந்த திவ்ய குண்டமானது அப்படியே பாலால் அப்படியே ரொம்ப வழியுமா. அப்படி ஒரு தரிசனம் ஜனங்களுக்கு ஏற்படும். கோபால்தாஸ் பாபா அவரும் ரொம்ப அற்புதமாக நிறைய பண்ணியிருக்கார். அதுக்கப்புறமா துர்லப் தாஸ் பாபா, அவரை பற்றி ஒரு 2 செகண்ட் நம்ம ஸ்மரிச்சுப்போம். இந்த கோவிந்த குண்டத்தில் தான் இருந்து அவர் தன்னுடைய பஜன் ஸ்தலி அங்கே இருந்துட்டு அவர் கோவிந்த குண்டத்தில் ஸ்நானம் பண்ணி அங்கேயே உட்கார்ந்துட்டு அவர் தன்னுடைய பஜனையை பண்ணிட்டு இருப்பார், ஜபம் பண்ணிட்டு இருப்பார். அப்படி அந்த துர்லப் தாஸ் பாபா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாளைக்கு அவருக்கு அந்த மிருத்யு யோகம் வந்த உடனே அந்த கால புருஷன் வந்து அவருடைய எதிர்க்க வந்து நிற்கிறான். இவர் வந்து ராதேஷ்யாம் ராதேஷ்யாம் ராதேஷ்யாம்னு சொல்லின்னு இருக்கார். அப்போது யார் நீ அப்படின்னு கேட்ட உடனே துர்லப் தாஸ் அவரை பார்த்து கேட்குறார். கேட்ட உடனே நான் தான் காலன், நான் உன்னோடைய ஆயுள் முடிஞ்சிடுத்து உன்னை கூட்டின்னு போகிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னோடனே துர்லப் தாஸ் சொன்னார், சரி ரொம்ப சரி, அதனால் என்ன அப்படின்னு, நீ உன்னுடைய காரியத்தை நீ கவனிக்கலாம். பிருந்தாவனமே மரியே நீக்கோ, இந்த இது பாடியிருக்காரே, இந்த மகான்கள்லாம் பாடியிருக்காளே. அப்போ வந்து கிரிராஜ் என்ன பண்ணார், எனக்கு வந்து இதை விட என்ன கொடுப்பன வேணும், கிரிராஜுக்கு இடம், அதுக்கப்புறம் கோவிந்த குண்டனுடைய கரை, அதுக்கப்புறம் கார்த்திகை மாதம், அதனால் நீ உன் வேலையை பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டார். இல்லைல்ல, நான் என் வேலையை பார்க்கணுன்னா முதல்ல நீங்கள் பஜனையை நிறுத்தணும், பஜனை பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு எடுத்துன்னு போக முடியாது, உங்களை தொட முடியாது, பாச வலையை வீச முடியாது, உங்களை தொட முடியாது அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், இது பார்ப்பா, எதை வேணால் நிறுத்துவேன், என் சுவாசத்தையே கூட நான் நிறுத்திக்க தயார், ஆனால் என்னுடைய ஜபத்தை மட்டும் என்னுடைய மாலையை மட்டும் நான் நிறுத்த முடியாது அப்படின்னு உறக்க குரலில் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே மகாமந்திரத்தை அப்படி உறக்க குரலில் சொல்ல ஆரம்பித்தார். உடனே நமஸ்காரம் பண்ணான் கால புருஷன். அவன் சொன்னான், என்னால் உங்கள்கிட்ட நெருங்க முடியல, அதனால் நீங்கள் நாமத்தை நிறுத்தினாதான் நான் உங்களுடைய அருகில் வர முடியும் அப்படின்ன உடனே இவருக்கு பிரதிதினம் 7 லட்சம் நாமம் பண்ணணும் அப்படின்றது இவருடைய வழக்கம். அதனால் இவன் நின்றுட்டே இருந்தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணான், கடைசியில் சாஷ்டாங்கமாக காலில் விழுந்தான், நமஸ்காரம் பண்ணான், எழுந்து போயிட்டான். துர்லப் தாஸா தன்னுடைய நியம சேவாவில் தானே இருக்கார். அவர் தன்னுடைய நியமத்தை முடிச்சிட்டார். மனோகர்தாஸ் பாபா வந்தார் அங்கே இவரை பார்க்கறதுக்கு. மனோகர்தாஸ் பாபாவும் ஒரு மகா பெரிய சித்த புருஷர். மனோகர்தாஸ் பாபா பக்தமால் சரித்திரங்கள் சொல்லி கேட்கணும், அப்படி ஒரு கும்பல் வரும். பக்கத்தில் இருக்கிற அத்தனை கிராம ஜனங்களும், அவாவாளுக்கு லீவ் கிடச்சிடுத்துனா நகரங்களில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கூடிடுவா. அப்படி இது மனோகர்தாஸ் பாபாவுனுடைய பக்தமால். இந்த மனோகர்தாஸ் பாபா சரித்திரம் இன்னும் நம்ம போட போகிறோம், அது போடணும். ஏன் சாட்சாத்து கோவிந்தேவ் ஜெய்ப்பூரில் இருக்கானே, அவன் அப்படி ஒரு பைத்தியமாக இருப்பானா இந்த மனோகர்தாஸ் பாபா வாயினால் இந்த பக்தமால் சரித்திரம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சொல்வானா மனோகர்தாஸ் பாபாவை பார்த்து, கோவிந்தேவ் இந்த பாருப்பா, பக்தமால் சரித்திரத்துக்கு பிரதம ஸ்ரோதா யாருன்னு கேட்டால் அது சாட்சாத் நான் தான், அதுக்கு அப்புறம்தான் ஜனங்கள், அதனால் நான் தான்ப்பா முதல் ஸ்ரோதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சொன்னாங்க. ரொம்ப நேரம் ஆகிடும், அது இங்கே தேவையும் இல்லை, அதனால் அது சரித்திரத்தில் அதை நம்ம ஸ்மரிச்சுப்போம். அப்போது இந்த மனோகர்தாஸ் பாபா அங்கே வரார் துர்லப் பாபாவை பார்க்குறதுக்கு. அப்போ சொல்கிறார், இன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் மனோகர்தாஸ் பாபாட்ட பகிர்ந்துட்டார். அவர் சொன்னார், இன்றைக்கி உங்களுக்கு மிருத்யு யோகம், அதனால் அவன் வந்தான், ஆனால் இந்த நாம பிரபாவத்தினால் அவன் கிளம்பி போயிட்டான். இனி அவனால் உங்களை எந்த காலத்துலேயும் எப்போவுமே எடுத்துன்னு போக முடியாது. பிரஜபக்தர்களுக்கு சாட்சாத் கோபாலனே தானே வந்து கூட்டின்னு போவான், அதனால் நீங்கள் கோலோகம்தான் போகிறீர்கள், அதனால் உங்களுடைய பிராரப்தம்லாம் இப்போ சமாப்தி ஆயிடுத்து. அப்படியே அற்புதமாக புருஷர்கள் அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கா. அந்த 100 வயசு வரைக்கும் அதுக்கப்புறமா துர்லப் தாஸ் பாபா இடைவிடாமல் அங்கேயே அந்த கோவிந்த குண்டனுடைய கரையிலேயே ஜபம் பண்ணிட்டு இருந்தார், பஜனை பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா அவருடைய பிரசாத வஸ்திரம்
அவருடைய அந்த ஜபமாலை, அந்த கருவா, அதெல்லாம் இப்போ அவருடைய புஷ்ப சமாதி தான் இருக்குது. அவர் பால பிரம்மச்சாரி. அதனால் அவர் என்ன சொல்லிட்டார், மனோகரதாஸ் பாபா கிட்ட ஒரு கால் பிராண வியோகம் ஆகும்போது நீங்கள் எனக்கு இங்கே இருக்கிற அந்த துளசி காஷ்டங்களை எடுத்து அதை வச்சு எனக்கு அக்னி சம்ஸ்காரம் தான் பண்ணணும், எனக்கு சமாதியே தேவையில்லை. அதனால் நீங்கள் எனக்கு அக்னி சம்ஸ்காரம் பண்ணி அந்த சிதாபஸ்பத்தை எடுத்து இந்த பரிக்கிரமா மார்க்கத்தில் பூரா போட்டும். அப்போது நித்தியம் ராதா நந்தகலால் வருவான் இல்லையா, அவனுடைய சரணம் அதில் படணும் அந்த சாம்பலில். அதுக்கு அடுத்ததோடு இல்லாமல் பக்த சரணம், சந்துக்களுடைய சரணங்கள் எல்லாமே அந்த பஸ்மத்து மேலே விழுந்து நான் கிருதார்த்தம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுட்ட மாதிரி இப்படி துர்லப்தாஸ் பாபாவனுடைய கோவிந்த குண்டு சொல்கிற மகான்கள் எல்லாருமே துர்லப்தாஸை ஸ்மரிச்சுக்கிறார் அப்படி. ஆனால் புஷ்ப சமாதி இருக்குது, அங்கே இவர் உபயோகப்படுத்தினதெல்லாம் வச்சுருக்கா, அதை நம்ம காண கிடைக்கிறது. இப்படி கோவிந்த குண்டு பகவானுடைய சாட்சாத் சரணாமிருதம். அடுத்தது நம்ம ராதா கோவிந்த் மந்திர் அது இருக்குது. அதுவும் அங்கேயும் வஜ்ரநாபன், பகவானுடைய குழுப்பேரன் வஜ்ரநாபன் ஸ்தாபித்த விக்கிரகம் தான் அங்கே இருக்குது. அந்த கோயிலுக்கு அப்படி போயிட்டு போகலாம். அதுக்கு அடுத்தது ராதா கோபிநாத் மந்திர். அந்த ராதா கோபிநாத் மந்திர் வல்லப பைட்டக் அங்கே இருக்குது. வல்லபர் அங்கே இருந்து அவர் ஜபம் பண்ணது, அவர் அங்கே வரும்போது தங்கினது, அதனால் அவருடைய பைட்டக் அங்கே இருக்குது. கோபியர்களுடைய நாதன் கோபிநாதன், அந்த கோபிநாத் மந்திர் ஸ்மரிச்சுப்போம். அதுக்கு அடுத்தது இந்திர டீலா. அப்போது என்ன அப்படின்னா, சகல தேவதைகளும் கோவிந்த குண்டு பக்கத்தில் ஒரு பெரிய உசரமான குன்று ஒன்று இருக்குது, அதுதான் அவள் டீலா அப்படின்னு சொல்கிறா. அப்போது அந்த கோவிந்த பட்டாபிஷேகம் நடக்கும்போது சகல தேவதைகளும் இந்த டீலா மேலே ஏறி நின்றுட்டு தான் தரிசனம் பண்ணாலாம். அதுக்குள்ளே ஒரு சின்ன கோயில் கூட இருக்குது, அந்த முகாரவிந்து மந்திர் மாதிரி, அந்த கிரிராஜ் சிலா அங்கேயும் இருக்குது, காண கிடைக்கிறது. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கந்தர்வ குண்டு. இந்த இடத்துல என்ன அப்படின்னா, சகல கந்தர்வர்களும் பகவானை குணகானம் பண்ணின இடம் இது. இந்த இடத்துல கந்தர்வர்களுடைய விக்கிரகங்கள் ஒரு காலத்தில் இருந்து தான், ஆனால் இப்போ அது காண கிடைக்கல. இந்த சுரபி குண்டில் என்ன அப்படின்னா, கோவர்தன சிலா மீது அப்படியே அந்த கிருஷ்ணன் தன்னுடைய கையை அழுத்துறான். சகாக்களுடைய தோல் மேலே கையை போட்டுருப்பானே, அந்த மாதிரி அந்த இது சிலை மேலே கையை அழுத்த அப்போ அந்த தடியினுடைய அடையாளம் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறா. இந்திரன் கோவிந்தனுக்கு உக்காரம் பண்ணானாம். அப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே ஆகாஷ கங்கன்ற குளம் இருக்குது. அப்புறம் ஸ்வர்க டீலாவும் அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அதுக்கப்புறமா பூஞ்சரி இருக்குது இல்லையா, அந்த பூஞ்சரிக்கு முன்னாடி கணேஷ் கோயிலும் இருக்குது. இப்படி இந்த கந்தர்வ குண்ட், சுரபி குண்ட் இதெல்லாத்தையும் நம்ம இப்போ ஸ்மரிச்சுட்டோம். அதுக்கப்புறமா தோக் தாவுஜி மந்திர் அப்படின்னு சொல்கிறா. இது என்னன்னா, கோவர்தனுக்கு மேலே தான் ரோஜா பூ கலரில் ஒரு கோயில் இருக்கான், அதுதான் இந்த தோக் தாவுஜி மந்திர் அப்படின்றது. இந்த அப்சராவனம் அப்படின்றது இந்த கோவர்தனத்தினுடைய வால் முனையில் இந்த அப்சரா குண்டம் இருக்குது. அப்சரசுகள்லாம் எப்படி கிண்ணறர்கள் எல்லாரும் தேவர்கள் எல்லாம் வந்த மாதிரி அப்சரசுகளும் கிருஷ்ணனுக்கு அபிஷேகம் பண்ணால், அதனாலேயே அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த அப்சரா குண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வனம் தான் அப்சரா வனம், அவள் தங்கின இடம். இந்த அப்சரா குண்டில் ஸ்நானம் கண்டிப்பாக எல்லாருமே பண்ணுறா. நூற்றுக்கணக்கான ராஜசூய யாகம் பண்ணதும் அஸ்வமேத யாகம் பண்ண பலனும் இங்கே ஸ்நானம் பண்ணுறதுனாலேயே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எழுதி போட்டிருக்கான், வராக புராண ஸ்லோகம். அதுக்கப்புறம் அந்த கரையில் அப்சரா பிஹாரி அப்படின்னு ஒரு விக்கிரகமும் இருக்கான், அந்த கோயிலும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி. அதுக்கு இடதுபுறம் தான் இந்த தாபூஜி கோயில் இருக்குது. அப்சரேஸ்வரர் அப்படின்னு அந்த ஒரு சிவ கோயிலும் அங்கே இருக்குது. அந்த சிவன் கோயில் நவல்குண்டுக்கு லெஃப்டில் இருக்குது. இப்படி ரொம்ப அற்புதமான அப்சரா குண்டு மகிமை. அதுக்கு அடுத்தது நவலக்குண்டம், அதனுடைய மகிமையை பார்ப்போம். நவலை அப்படின்னா எப்போவுமே பச்சை பசேல்னு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். கோவர்தனம் எப்படி இருக்குதுன்னு நம்ம முதலையே சொன்னோம், அது ஒரு மயில் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
இந்த குண்டம் தான், இந்த நவலக்குண்டம் தான் இந்த பூஞ்சரி மாதிரி இருக்குது. இந்த வால் பகுதி இது. இந்த நவலக்குண்டத்துலேயும் ராசம் நடந்ததாக சொல்லப்படுறது. இது கரையில் தான் நவல பிஹாரியினுடைய டெம்பிள் இருக்குது. ராதா குண்டத்துலேருந்து கோவர்தன மலைக்கு எதிர் முனையில் இருக்குது இது. அப்போது நவலக்குண்டத்துக்கு பழைய பேர் வந்து பூஞ்ச்குண்டு அப்படின்னு சொல்லுவா. அதுக்கப்புறமா பரத்பூர்னுடைய அந்த ராணி தான் வந்து இதை ஜீர்ணோத்தாரணம் பண்ணார். அதனால் அந்த நவல ராணி அவளோட பேர். அதனால் அவள் பேர்லேயே திரும்பி மறுபடியும் இது நவலக்குண்டம்னு ஆயிடுத்து. அதுக்கப்புறமா நரசிம்ம மந்திர், அது வந்து இந்த அப்சரா குண்டத்துக்கு மேற்கில் இருக்குது இந்த நரசிம்மர் கோயில். இந்த நவலக்குண்டத்தில் வந்து தினம் அப்சரசுகள் வந்து ஸ்நானம் பண்ணுறதா ஒரு ஐதீகம். அப்சர விஹாரி அப்படின்னும் ஒரு கோயில் இருக்குது அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா ராகவ் பண்டிட் அவர் பஜனை பண்ணியிருக்கார். அவருடைய பஜன் ஸ்தலி அங்கே இருக்குது. அதுக்கப்புறமா சித்தபாபா ராமகிருஷ்ண தாஸ் அப்படின்ட்டு அவர் இந்த பஜன் ஸ்தலியில் ரொம்ப நாள் வாசம் பண்ணிட்டு இருந்தார். பண்டிட் ராமகிருஷ்ண தாஸ்னு அவருடைய சரித்திரமும் இன்னும் போடலை, அதுவும் வரும் அடுத்தது. அதுக்கப்புறமா ஜெகநாத பாபா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இங்கே தான் இருந்து பஜனை பண்ணிட்டு இருந்தார். இந்த ராகவ் பண்டிட் குகை இருக்கு இல்லையா, அதுக்கு எதிர்க்க கோவர்தன மேலே பகவான் கிருஷ்ணனுடைய முக்குட்டம் அந்த சின்னம் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பாபா ராதா மோகன்தாஸ் அப்படின்னு அவரும் ரொம்ப இந்த பஜனானந்தி, அவர் அங்கேருந்து நிறைய பஜனைகள்லாம் பண்ணியிருக்கார். இங்கே எப்போ பார்த்தாலும் அகண்ட ஹரிநாமம் நடந்துகிட்டே இருக்கும் இந்த இடத்துல. இந்த லௌட்டா பாபா ஆலயம், பூஞ்சரிக்கா லோட்டா ஹூப் 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 டே அப்படின்னு சொல்லுவாவா. அது என்ன அப்படின்னா, கிருஷ்ணன் வந்து மதுராலேருந்து பிருந்தாவனம் போனான் இல்லையா, அவனுடைய நண்பன் வந்து கிருஷ்ணா நீ திரும்பி எப்படா வருவ, கப் லவுட் ஆயேகா, எப்போ நீ திரும்பி வருவ அப்படின்னு சொல்லி கேட்டானாம். அந்த பூஞ்சரி அப்படின்ற இடத்துல இது இருக்கிறதுனால இந்த லவுட்டா விக்கிரகம் அப்படின்றது கொஞ்சம் சகப்பாக இருக்குது, உட்கார்ந்த நிலையில் இருக்குமா, விரஜத்தில் ரொம்ப பிரசித்தமானது. அப்படின்னா எப்போ வருவேன் அப்படின்னு கேட்டதுக்கு கனையா என்ன சொன்னான்னா, நான் வந்து நாளைக்கு மறுநாள் நாளான்னைக்கு கிளம்பி நான் வந்துடுவேன். அப்படின்னா நீ திரும்பி வர வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன், தண்ணி கூட குடிக்க மாட்டேன் அப்படின்னு அழுதானாம். அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாதா அப்படின்ற இந்த இடத்துல உட்கார்ந்துட்டானாம். இன்றைக்கும் எப்போ திரும்பி வருவான் அப்படின்னு காத்துருக்கான் அப்படின்றது விரஜ மக்களினுடைய ஐதீகம். இது வந்து பரிக்கிரமா மார்க்கத்தில் வந்து அப்சரா குண்டத்துலேருந்து ஒரு 10 மீட்டர் தள்ளி போனால் இந்த கோயிலை பார்க்கலாம். இந்த லௌட்டா அப்படின்றவர் வந்து கிருஷ்ணனுடைய ரொம்ப உயிருக்கு உயிரான சகா. கனையா எப்போவும் இவன் இல்லாமல் விளையாட்டுக்கு போகவே மாட்டான், அப்பேற்பட்ட சகா. எப்போ ஸ்ரீநாத்ஜி அப்படின்ற பேரில் அவன் ஸ்ரீநாதத்வாரா போன உடனே அந்த விரகத்தில் எப்போ திரும்பி வருவான் எப்போ திரும்பி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்கார்ந்துட்டுருக்கானாம். அப்போது சரி நீயும் வந்துடுவேன் ஸ்ரீநாத்வாரா அப்படின்னதுக்கு லவுட்டா சொன்னானா, இல்லை நான் பிரஜத்தை விட்டு எங்கேயுமே வரமாட்டேன், நீ இல்லை அப்படின்னா எனக்கு தூக்கமும் பிடிக்காது சாப்பாடும் பிடிக்காது, நான் உயிரையே விட்டுடுவேன் அப்படின்ன உடனே இல்லை நான் வந்துடுவேன், நான் நாளன்னைக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது கிருஷ்ணன் போகிற போக்கில் சொன்னானா, சாப்பிடாமல் தூங்காமல் தண்ணி கூட குடிக்காமல் இருந்தால் எப்படி உயிர் வாழறது, அதனால் நான் உனக்கு வரம் கொடுக்குறேன், நான் கூடிய சீக்கிரம் வருவேன், நீ அது வரைக்கும் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வரம் கொடுத்ததா இந்த ஜனங்கள் சொல்கிறா. அப்படி அவன் லௌட்டா பாபா அப்படின்றா, அவர் அங்கே தபஸ் பண்ணின்னு இருக்கார். ஸ்ரீகிருஷ்ணன் மறுபடியும் கோவர்தனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அங்கே இருக்கிற பாபா எல்லாருக்கும் என்ன நம்பிக்கை அப்படின்னா, பகவானே நான் ஒரு நாள் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனதுனால திரும்பி கண்டிப்பாக ஸ்ரீநாத் துவாராலேருந்து இங்கே மறுபடியும் வருவான் ஸ்ரீநாத்ஜி அப்படின்னு எல்லாரும் நம்புகிறா. இந்த இடத்தினுடைய மகிமை அப்பேற்பட்டது. அடுத்தது சூத்தல வனம், அப்புறம் அந்த சூத்தல குண்டு, அது வந்து அப்சரா குண்டு தாண்டின உடனே இருக்கிறது இந்த சூத்தல வனம். இந்த குஞ்சத்துக்கு அடுத்தாப்பில் ஸ்ரீநாத்ஜியினுடைய கோயில் இருக்குது. அது 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம். இந்த இடத்த சுற்றி சுற்றி வந்தால் நான் ராதையும் கிருஷ்ணனும், அந்த குகையும் இருக்குது. அந்த குகைக்கு பேர் மணிகண்டலி குகை அப்படின்னு சொல்கிறா. இப்போ அந்த குகை வந்து மூடி வச்சுட்டாலாம். அப்புறம் சைத்தன்ய மகாபிரபுனுடைய ரொம்ப ஹிருதயாஸ்பரமாக இருக்கக்கூடியவர் இந்த ராகவ் பண்டிட்டு, அவருடைய பஜன் குட்டியில் அங்கே இருக்குது. ராசஸ்தலியும் இருக்குது இந்த புஞ்சரிக்கி லோட்டாக் பக்கத்துலேயே.
அந்த இடத்துல வந்து கிருஷ்ணன் ராசம் ஆடினதாக சொல்லப்படுறது. அங்கே வந்து தமால விருட்சங்கள், கதம்ப விருட்சங்கள்லாம் நிறைய இருந்துதான். அது வந்து ராசலீலைக்கு சாட்சியாக இருந்தது. இது 5000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இந்த மரங்கள்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறா அந்த ராசஸ்தலியை பற்றி. அதுக்கப்புறம் இந்திரகுண்டில் வந்து இந்திரன் பகவான் காலில் விழுந்த போது இந்திரனுடைய கண்லேருந்து அப்படி கண்ணீர் ஒரு ஆறு மாதிரி பெருகி மூடித்தான். அந்த கண்ணீர் தங்கின இடம்தான் இந்த இந்திரகுண்டம் அப்படின்னு சொல்கிறா. இது வந்து சுரபி குண்டத்துக்கு ஒரு 100 மீட்டர் பேக்கில் இருக்குது. மழைக்காலத்தில் மட்டும்தான் இது காணப்படுறது அப்படின்னு சொல்கிறா. அந்த ஐராவத் ஷிலா அடுத்தது அந்த தேவேந்திரன் வந்த அந்த ஐராவதம் அதனுடைய பாதச்சுவடு அந்த இடத்துல காண கிடைக்கிறதாம். எப்படி இருக்கும் பார்க்கும்போது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து அரிஷ்குண்ட் அப்படின்னு இருக்கு. அங்கே வந்து அர்ஜேஸ்வரர். அதுக்கு அடுத்தது ருத்ரகுண்ட். இந்த ருத்ரகுண்ட் என்ன அப்படின்னா ஐராவத குண்டத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் நடக்கணுமா இந்த இடத்துக்கு போகிறதுக்கு. இந்த இடத்துல சாக்ஷாத் ருத்ரன் வந்து கிருஷ்ணனை தியானித்து அவருக்காக தியானம் பண்ணின்னு இருக்கார். அப்போ இந்த ராதாகிருஷ்ண பிரேமையினால் அவரால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அழுது புலம்புறார் அவருடைய தரிசனத்துக்காக. அந்த குண்டத்துக்கு பக்கத்துலேயே இந்த சிவன் கோயிலும் இருக்குது. அந்த குண்டத்தில் இந்த ராதாகிருஷ்ணர் வந்து ஸ்நானம் பண்ணதான் சொல்கிறா. இந்த குண்டம் எங்கே இருக்குது அப்படின்னா அந்த பரிக்கிரமா போகிற அந்த பாதையில் இந்த ஜதிபுராவுக்கு இடதுபுறத்தில் இருக்குது இந்த ருத்ரகுண்டம். ரொம்ப அற்புதமான குண்டம். அவசியம் நம்ம தரிசனம் பண்ண வேண்டிய குண்டம் இது. அப்புறம் இந்த ஜதிபுராவில் நம்ம போனோம் அப்படின்னா வல்லபாச்சாரியாருடைய பைட்டக் இருக்குது. அதுக்கப்புறமா கிழக்கு பக்கம் பார்த்தோன்னா கோவர்தனனுடைய முகார விந்தம் இருக்குது. அதுக்கப்புறம் மதன்மோகன், நவநீத பிரியன், மதுரேஷ் அப்படி நிறைய கோயில்கள் இருக்குது. அங்கெல்லாம் வல்லப சம்பிரதாயப்படி தான் பூஜைலாம் நடக்கிறது. இங்கே வந்து கௌடிய வைஷ்ணவர் வந்து வாசுதேவ தத், ஸ்ரீ சாரங்க முராரி, சைத்தன்ய பாகவதம் எழுதின ஸ்ரீ பிருந்தாவன் தாஸ், நாராயணி தேவி இவாளுடைய ஆசனங்கள்லாம் இங்கே இருக்குது. இந்த கிராமத்துக்கு பழைய பேர் வந்து கோபால்புரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷமும் இந்த கார்த்திகை சுக்ல பிரதம அன்னைக்கு அந்த அன்னக்கூட உற்சவம் இங்கே நடக்கிறது. அதுக்கப்புறம் மேலே போனால் மார்குண்ட், சூரஜ்குண்ட் நிறைய குண்டங்கள் இருக்குது. அங்கெல்லாம் அங்கங்கே மகாதேவனுடைய ஆலயங்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஹனுமான், பிஹாரி, சத்யநாராயண கோயில் அப்படிலாம் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பல மரங்கள், படித்துறைகள். அதுக்கப்புறமா பிலச்சு குண்டம், அது ரொம்ப ஃபேமஸ். அது அந்த பிலச்சு குண்டம் பார்ப்போம். அந்த பிலச்சு குண்டத்துலேருந்து தான் ஹரிதேவ் அவர் காண கிடைச்சார். அதுக்கப்புறம் கலாதாரி அப்படின்ற அவருடைய ஆசிரமம், அப்புறம் லக்ஷ்மி நாராயண் டெம்பிள், அதெல்லாம் அப்படி வரிசையாக வந்துகிட்டே இருக்கும். நிறைய கோயில்கள், ஆசிரமங்கள் எல்லாம் பிருந்தாவன பாதை, அந்த பரிக்கிரமா பாதை பூரா கிடக்கு. அதுக்கப்புறமா சிங்காரஸ்தலி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே கோவர்தன ஷிலா இருக்குது. அந்த கோவர்தன ஷிலா மேலே சாயங்காலத்தில் 1000 லிட்டர் பால் அபிஷேகம் ஆகுமா. இந்த கோவர்தன மலைக்கு இதுக்கு மேற்கு பக்கம் இருக்குது. இந்த மலை மேலே வந்து கோபாலனை எடுத்துன்னு போய் வச்சு அவள் பூஜை பண்ணியிருக்கா. சிங்காரஸ்தலிக்கு முன்னாடி வல்லபாச்சாரியார், அதுக்கப்புறமா அவருடைய பையன் விட்டல்நாத்ஜி இவாளுடைய சமாதிகள்லாம் அங்கே இருக்குது அப்படின்றா. அப்புறம் விட்டல்நாத்ஜி வந்து இந்த கோபாலனை தான் அப்படி ஒரு பூஜை பண்ணியிருக்கார். இது வந்து கோவர்தன மலைக்கு வலது பக்கம் இருக்குது ஜதிபுராவில். அப்புறம் இந்த ஜதிபுராலேருந்து இந்த சிங்காரஸ்தலிலேருந்து இன்னும் 2 நிமிஷம் நடந்தோம் அப்படின்னா அங்கே வந்து தண்டவதி ஷிலா அப்படின்னு இருக்குது. இந்த பரிக்கிரமா பண்ணுறவா அத்தனை பேருமே பரிக்கிரமாவில் ஏதாவது தவறுகள் நேர்ந்திருப்பின் அந்த அபராத சமாபனம் கேட்குற மாதிரி 7 தடவை அந்த சிலாவை சுற்றி நமஸ்காரம் பண்ணுறா. அந்த பாப்ப நிவர்த்திக்காக, பாப்ப விமுக்திக்காக ஏதோ ஒரு ஸ்வீட்டு வச்சு நிவேதனம் பண்ணுவாளாம் பரிக்கிரமா பண்ணவா அந்த இடத்துல. அதே மாதிரி இந்த கோவர்தனுக்கு மேலே போய் நித்தியம் ஆரத்தி காமிச்சு காலையில் போய் அபிஷேகம்லாம் பண்ணிட்டு வரா இல்லையா அந்த பூசாரிகள், அவளுமே இந்த தண்டவதி சிலா கிட்ட வந்து ராத்திரி அந்த 7 தடவை பரிக்கிரமா பண்ணிவிட்டு அந்த மலை மேலே கால் வச்சு ஏறின அந்த பாபம் போகிறதுக்காக அங்கே விழுந்து நமஸ்காரம் பண்ணுவாளாம். அது இன்றைய தினம் வரைக்கும் இது நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது தண்டவதி சிலா, அதனுடைய மகிமை இது. அதுக்கப்புறமா விலாசவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அந்த ஜட்டிபுராலேருந்து
கொஞ்சம் தூரம் போனால் அங்கே வந்து இந்த சத்யநாராயண கோயில் வரும். அந்த ரோட்டில் இருந்தே அந்த அப்படி கோயிலுக்குள்ளே போகணுன்னு கூட இல்லை, தெருவுலேருந்தே பார்த்தாலே சத்யநாராயண விக்கிரகம் காணப்படும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு பக்கத்தில் போனால் நிறைய வயல்வெளியாக இருக்கும். அங்கே தான் அந்த விலாசவனம், அந்த பிலச்சு குண்டம்லாம் அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கல் மேலே ராதாகிருஷ்ணர் அவள் 2 பேரும் உட்காந்துண்டு அங்கே பேசுவாளாம். அப்போது இந்த முகலாய ஆட்சியும் போது நிறைய கோவில்கள்லாம் இடிக்கப்பட்டு எல்லா விக்கிரகங்கள் எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் அதை காப்பாற்றணுன்றதுக்காக புதைச்சி வச்சா இல்லையா. அப்போது இந்த ஹரிதேவ விக்கிரகம் இங்கே தான் புதைச்சி வச்சுருந்தா. அதுக்கப்புறம் இங்கேருந்து தான் அது வந்து கிடச்சி அதை திரும்பியும் அவள் வந்து ஸ்தாபனம் பண்ணான். இப்போ இப்படி நடந்து நம்ம கோவர்தன டவுனுக்கு வந்துட்டோம். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சட்டிகரா அப்படின்றா, சகீஸ்தலி அப்படின்னு சொல்கிறா. இந்த இடம் வந்து மானசி கங்காவினுடைய இடது பக்கம் சந்திராவளியினுடைய கிராமம். அப்போது இந்த கிராமம் இப்போ வந்து சக்கிகரா சக்கிதரா அப்படின்லாம் சொல்கிறா. சந்திராவளி வந்து கண்ணனை சந்திப்பானா இங்கெல்லாம் வந்து. இந்த பரிக்கிரமா வழியில் ஒரு பெரிய அழகான ஒரு குண்டம் ஒன்று இருக்குது, அது சகி குண்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இது வந்து சந்திராவளியினுடைய 64 சகிகள் சேர்ந்து அமைச்ச குண்டமாக இது. சந்திராவளி வந்து ராதைக்கு சமமாக கண்ணனோட பழகுவோம். இந்த சந்திராவளியினுடைய கணவன் வந்து ராதையினுடைய கணவர் அபிமன்யுனுடைய ஃப்ரெண்டு. இந்த குண்டம் சின்னது தான், இது டவுன்லேருந்து 3/4 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த குண்டம் இருக்குது. அதுக்கு மேலே வந்து ராமாஷ்ரம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அதில் வந்து சீதாராமர் சிலைகள், லக்ஷ்மணன் அதெல்லாம் இருக்கா. அதுக்கு மேலே வந்து ராதாகிருஷ்ணர் கோயிலும் இருக்குது. அடுத்தது உத்தவ் குண்டத்தை பார்க்க போகிறோம். அப்படின்னா கோபிகைகளுக்கு வந்து ஞானத்தை புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுராலேருந்து கிளம்பி வந்த உத்தவர் இங்கே வந்து பிரேம பக்தி அப்படின்னா என்ன, பிரேமனா என்ன அப்படின்னு அதை கற்றுண்டு போனவர் இந்த உத்தவர். அதுக்கப்புறமா அந்த கோபி பிரேமையிலேயே அப்படியே ஆழ்ந்து போய் இந்த பிருந்தாவனத்தில் ஒரு புல்லாக கூட நான் இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கினவர். இந்த உத்தவ குண்டத்துக்கு வலதுபுறத்தில் ஒரு ராதாகிருஷ்ணர் கோயில் இருக்குது. இங்கே இருக்கிற விக்கிரகங்கள் எல்லாமே வஜ்ரநாபனால் ஸ்தாபிக்கப்பட்டது தான். இந்த கோவர்தன மலைக்கு அந்த பக்கம் குஷும் சரோவர். அந்த குஷும் சரோவருக்கு பக்கத்தில் உத்தவர் வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணனுடைய கொள்ளு பேரன் அவன், இந்த வஜ்ரநாபன் அவன் இந்த உத்தவனுக்காக அமைச்ச அந்த கோயில் இருக்குது. உத்தவர் யார் அப்படின்னு கேட்டால் கிருஷ்ணனுடைய சித்தப்பா பையன். அவன் பார்க்குறதுக்கும் அப்படியே கிருஷ்ணன் மாதிரியே தான் இருப்பானாம். இப்போவும் இங்கே இருக்கிறவாள்லாம் என்ன சொல்கிறா, உத்தவர் வந்து இந்த செடி கொடிகளை அவர் நித்தியவாசம் பத்ரிகாசிரமத்தில் பண்ணாலும் இங்கே இருக்கிற இந்த செடி கொடிகளில் அவர் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இவர் வந்து இந்த வந்தே நந்த விரஜஸ்திரீனாம் பாதரேனும் அபிக்ஷ்ணசக யாசாம் மரிகதோத்கீதம் புனாதி முவனத்ரயம் அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தாவனத்தில் இந்த கோபியர்களுடைய பாத தூளிக்காக மேலும் 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 நான் நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உத்தவருடைய அந்த ஸ்லோகத்தை நம்ம இந்த இடத்துல ஸ்மரிச்சுப்போம். என்ன அப்படின்னா, இந்த கிருஷ்ண விரகத்தில் அப்படியே அந்த கிருஷ்ண பட்டத்து ராணிகள்லாம் வந்து யமுனாதேவி கிட்ட வந்து புலம்ப, அப்போ பகவானுடைய ஆணைப்படி தான் வந்து உத்தவர் வந்து பத்ரிகாசிரமம் போயிருக்க. ஆனால் இன்றைக்கும் பத்ரிகாசிரமம் போகிற ஜிக்னாசுகளுக்கு வந்து பாகவத தர்மத்தை வந்து அங்கே இருந்துட்டு உத்தவர் உபதேசம் பண்ணுறார். ஏன்னா பத்ரி வந்து சாதனா பூமி அது. ஆனால் இந்த பகவான் வந்து உத்தவனுடைய விருப்பத்தை வந்து முதலையே நிறைவேற்றிட்டார். என்ன அப்படின்னா, உத்தவர் விருந்தாவனத்தில் இருந்துட்டு கோபியருடைய சரண தூளி தானே தனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அதனால் இந்த விரஜத்தில் கண்ணுக்கு தெரியாமல் சூக்ஷ்ம ரூபத்தில் அந்த சகீஸ்தலியில் அந்த விரஜகோபிகளுடைய சரண தூளியை வாங்கிண்டு அந்த சரண தூளிக்காக அங்கேயே தான் இருக்க அப்படின்னு சொல்கிறா. இந்த உடனே அந்த பட்டத்து ராணிகள்லாம் சேர்ந்துட்டு அங்கே கிருஷ்ண சங்கீர்த்தனம் பண்ண உடனே அவெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போதே உத்தவர் வந்து அந்த கிருஷ்ண சங்கீர்த்தனம் பண்ணிட்டு அந்த செடி கொடிக்கு இடையிலேருந்து அப்படியே வெளியில் வந்தாராம். அதனால் உத்தவர் வந்து இங்கே நித்தியவாசம் பண்ணுறதா இந்த விரஜவாசிகளுடைய ஒரு நம்பிக்கை. அவருடைய பேர்லேயே அங்கே அழகாக ஒரு உத்தவ் குண்டுன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு எதிர்க்க கிரிராஜனுடைய ஆலயமும் இருக்குது. அப்புறம் கௌராங் மகாபிரபுனுடைய ஆலயமும் அங்கே இருக்குது. அதுவும் காண கிடைக்கிறது.
இப்படி பெருசாக போயின்னு இருக்கிறதுனால நம்ம இந்த இடத்துல நிறுத்திப்போம். மேற்கொண்டு நாளைக்கு மறுபடியும் கோவர்தன யாத்திரையை தொடர்வோம். கோவர்தன கிரிதர லால் கி ஜெய், ராதா மகாராணி கி ஜெய், जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय, सर्व संतनों की जय. राधे कृष्णा सखीस.